என்னம்மா நெல்லிக்காய் 1 கிலோ எவ்வளவு? பார்க்க சூப்பரா இருக்கு. 1/4 கிலோ 30 ரூபாயா? ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுப்போம். ஓகே, நல்லா வெயிலுக்கு நல்லது. வாங்க அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஓகே ஓகே. ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு இருக்கும், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இதை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இதை கழுவியாச்சு, இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். A few moments later. நெல்லிக்காய் பருப்புலாம் வெந்துருச்சு நல்லா. இதை தனியாக எடுத்து மசிச்சுக்கலாம் நெல்லிக்காவை. ஓகே. உள்ள இருக்க விதையை எடுத்துடுவோம். வேற கரண்டையால் இது பண்ணாலே வந்துடுது. இந்த ஸ்பூனாலே இதை மசிச்சுக்கலாம். குறப்பாக மசிச்சாலே போதும், ரொம்ப மைய நசுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இருந்தால் போதும் இந்த அளவுக்கு. ஓகே, ரொம்ப மசிக்க வேண்டாம். இந்த மசிச்ச நெல்லிக்காவை இதில் போட்டுக்கலாம். ஜாரில் வந்து 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 4, பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது குறப்பாக அரைச்சதே இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒன்றா குறப்பாக அரைச்சி ஊற்றிக்கலாம் அதிகம். இப்போ கருவேப்பிலை மல்லியை கிள்ளி போட்டுக்கலாம். அதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சு விட்டுடலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் ரசத்தை ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் கொதி வந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை கொஞ்சம் குழவா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு தான் வறுக்கணும். நல்லா மீன் வறுவல் மாதிரி பெருசு பெருசாக போட்டு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை எப்படி வறுக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா மொத்தமாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சுடுவோம். இது அடிக்கடி கிளறி விடணும். மொத்தமாக போட்டுக்கிறதுனால ஒரு பக்கம் வெந்து வேகாமையே இருக்கும். பார்த்து அடிக்கடி கிண்டி விடுங்க. இந்த அளவில் ஆஃப் பண்ணிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி, நெல்லிக்காய் ரசமும் ரெடி. ஓகே, சாப்பிட வேண்டியதானே? ஆமாம், சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்குக்கும் அந்த ரசத்துக்கும் செம்ம காம்பினேஷன் இல்லைம்மா? ஆமாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். நானே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலை நல்லா மீன் மாதிரி இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டும் கூட. ஓகேவா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.